தினமும் மணிக்கணக்கில் பயன்படுத்தும் யூடியூப் தளத்தை பற்றி உங்களுக்கு தெரியாத ஒரு ஆச்சரியமான விடயத்தை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க இருக்கின்றோம். யூடியூப் தளத்துல கோடிக்கணக்கான வீடியோக்கள் இருக்கின்றது. ஆனா யூடியூப் தளத்துல முதல்ல என்ன வீடியோ பதிவேற்றம் செய்யப்பட்டது, அதை யார் பதிவேற்றினார் என்ற விபரத்தை தான் இந்த வீடியோவில பார்க்க இருக்கின்றோம். இந்த விடயம் உங்களுக்கு தெரியலன்னா இந்த வீடியோ உங்களுக்கு மிக இம்பார்ட்டன்டான வீடியோவை முழுமையா பாருங்க. யூடியூப் தளம் 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அந்த ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி இரவு 8:27 மணிக்கு ஒரு வீடியோ பதிவேற்றப்பட்டது. அந்த வீடியோவுடைய பெயர் மீ அட் த சூ. இதை பதிவேற்றியவர் வேறு யாரும் இல்லை, யூடியூப் நிறுவனத்தை தொடங்கிய மூவரில் ஒருவரான ஜாவேத் கரீம் என்பவர் தான் யூடியூப் தளத்தில் முதலில் ஒரு வீடியோவை அப்லோட் செய்திருக்கிறார். சான் டியாகோ உயிரியல் பூங்காவில் யானைகளுக்கு முன்னால் நின்று கொண்டு அவர் பேசிய அந்த 19 வினாடி வீடியோ தான் இணைய வரலாற்றையே மாற்றி அமைத்தது. அந்த வீடியோ மிகவும் சாதாரணமாக இருக்கும். அந்த வீடியோவில் யானைகளுக்கு முன்னால் நின்று கொண்டு ஜாவேத் கரீம் யானைகளின் தும்பிக்கை மிக நீளமாக இருக்கிறது என்று மிக எளிமையாக பேசியிருப்பார். அப்போது அவருக்கு தெரிந்திருக்காது தான் உலகத்தையே மாற்ற போகும் ஒரு புரட்சியை தொடங்கி வைக்கிறோம் என்று. இந்த 19 வினாடி வீடியோ இன்று வரை ஒரு வரலாற்று சின்னமாக பார்க்கப்படுகிறது. இன்று உயர்தர 4K வீடியோ வந்திருக்கலாம் யூடியூப்பில். ஆனால் இந்த சாதாரண வீடியோ தான் நாம் பார்க்கிற அனைத்து யூடியூபர்களுக்கும் ஒரு தொடக்க புள்ளியாக அமைந்திருக்கிறது. இப்போது இந்த வீடியோவின் நிலையை தெரிந்தால் நீங்கள் கட்டாயம் ஆச்சரியப்படுவீர்கள். இப்பொழுது இந்த வீடியோ பதிவேற்றம் செய்து 19 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த வீடியோவுக்கு 317 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்கள் வந்திருக்கின்றார்கள். 16 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் லைக் செய்திருக்கிறார்கள். கோடிக்கணக்கான மக்கள் கமெண்ட் செய்திருக்கிறார்கள். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் ஜாவேத் கரீம் தன்னுடைய சேனலில் பதிவேற்றிய ஒரே ஒரு வீடியோ இது மட்டும்தான். ஆனால் 45 லட்சம் சப்ஸ்கிரைபர்கள் வந்திருக்கிறார்கள். எந்த ஒரு பெரிய விஷயமும் ஒரு சிறிய புள்ளியில் தான் ஆரம்பிக்கிறது என்பதற்கு இந்த ஒரு வீடியோ மிகப்பெரிய உதாரணம். இந்த தகவலை பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அதோட அடுத்தவர்களுக்கும் ஷேர் பண்ணி உதவிடுங்க. இன்னும் ஒரு பதிவோட சந்திப்போம். நன்றி.